நாம பார்க்கிறோம். ஆனா பார்க்கும்போது உண்மையிலேயே அவருக்கு ஆவிக்குரிய கண்கள் இருந்தது இல்லை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன்னா அவர் என்ன செய்யறாரு, தேவனுக்கு விரோதமான என்ன செய்யறாரு காரியங்களை அவர் செய்தார் என்று சொல்லி பிரியமில்லாத வழியிலே அவர் என்ன செய்யறாரு, பிழையாம் தீர்க்கதரிசி போறாரு. போகக்கூடாதுன்னு தேவன் சொல்றாரு. ஆனா இவர் கழுதையின் மேல ஏறி சென்று கொண்டிருக்கும் போது வழியிலே தேவதூதனானவர் என்ன செய்யறாரு, உருவிய பட்டயத்தோட நிற்கிறார். அது கழுதையோட கண்ணுக்கு தெரியுது, ஆனா இவருடைய கண்ணுக்கு அது தெரியல. ஏன்னா இவர் தான் என்ன செய்யறாரு, மக்களை என்ன செய்கிறாரு, பாவம் செய்ய தூண்டுகிறார். அவர் சபிக்கிறதுக்கு சொல்றாரு இல்லையா, பாலாக் சொல்றாரு இல்லையா. அப்ப உடனே இவர் இல்ல, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்புறம் திரும்பவும் கொஞ்சம் பேசும்போது அப்புறம் என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அமலேக்கியரோட கூட என்ன செய்கிறாரு, விவசாயம் செய்வதற்கு இவரு துணை போகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது கழுதைக்கு தெரியுது கர்த்தர் உறுதிய பட்டயத்தோட நிற்கிறார். அவர் போகிற காரியம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம் அப்படிங்கிறது கழுதைக்கு தெரியுது. ஆனா பிழையாமுடைய கண்களுக்கு என்ன செய்கிறதா இல்ல, அது தெரிகிறதாக இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உண்மையிலேயே அவருடைய தேவனுடைய கண்களை ஆனா தன்னை என்ன சொல்றாரு, என் கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அப்படின்னு அவரு சொல்கிறவரா இருக்கு. அப்ப பார்க்க போகும்போனா அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்குது, அடைக்கப்பட்டதா இருக்கு. அப்ப ஈசாக்கின் கண்ணும் அடைக்கப்பட்டதா இருக்குது. ஆவிக்குரிய கண்கள், சரீர கண்கள் இருளடைந்தாலும் ஆவிக்குரிய கண் இதா இருந்தது. ஏலியுடைய கண்களும் அப்படியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பீலையாமுடைய கண்களும் அப்படியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நம்ம பார்க்கும்போது சிம்சோனை குறித்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா. சிம்சோன் எப்படிப்பட்ட ஒரு பெரிய பயங்கர பராக்கிரமசாலியாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் ஆனா பின்னால என்ன செய்யறான், பின்னால தேவன் அவன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஒரு பின்மாற்றத்தின் விளைவினால அவர் என்ன செய்யறாரு, தேவனை விட்டு தூரம் போனதுனால என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் இழந்துறாரு. வல்லமை இழந்துடுறாரு, பலனெல்லாம் இழந்து தன்னுடைய சத்ருவினால என்ன செய்யறாரு, கண்கள் எல்லாம் குருடாக்கப்பட்டு கைகளுக்கு வெண்கல விளங்கிட்டு மாவரைச்சிட்டு இருக்காரு. எங்க பெலிஸ்தருடைய தேசத்துல எந்திரக்கல் எல்லாம் மாவரைச்சிட்டு இருக்காரு. கண்கள் எல்லாம் பிடுங்கப்பட்ட நிலைமையில மாவரைத்து கொண்டிருக்கிறாரு. தேவனை விட்டு தூர போனதுனால அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய சரீரமான கண்ணை மாத்திரமில்ல ஆவிக்குரிய கண்ணையும் அவர் இழந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ சத்துருனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கண்களை குருடாக்க வேண்டும். அதாவது சரீரமான கண்களை இல்ல, ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி அந்த தேவனுடைய தரிசனத்தை எடுத்து போக செய்யணும் அப்படின்னும், அப்புறம் தேவனுடைய அழைப்பில் இருந்து அவர்களை விலகி அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் அவன் என்ன செய்கிறவனா இருக்கிறான், பார்வையை பறிக்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள்ல ஒரு வசனம். நீதிமொழிகளை பார்த்தா நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு போதகர் சொல்றாரு, நீதிமொழிகள் எழுதின ஆகூர் தான் அதை எழுதியிருப்பாரு. நிறைய காரியங்கள் அந்த ஆகூர் எழுதியிருப்பார், சிம்சோன் எழுதியிருப்பார். சரியான முட்டாள் அவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி, அவர் ஏற்கனவே ரொம்பவும் சினிமா பாடல்கள் எல்லாம் சினிமா சபையில பாடுறவர் தான். நீதிமொழிகளை எழுதின அவர் பயங்கர சரியான ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா இங்க பார்க்கும்போது நம்முடைய அழைப்பிலிருந்து, நம்மளுடைய தேவனுடைய அழைப்பிலிருந்து எல்லாம் நம்மளை அதிலிருந்து பிரிப்பதற்காக அவன் என்ன செய்கிறான், இப்படியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு தேவையற்ற காரியங்களை கொண்டு கண்களிலே இச்சையை கொண்டு அவன் என்ன செய்கிறவனா இருக்கிறான், நம்மளை அவருடைய தேவனுடைய காரியங்களிலிருந்து நம்மை வழிவிலகி போக செய்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். சிம்சோனை போலவே சிதேக்கியா ராஜா அவருடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான். அது ரெண்டு ராஜாக்கள் 25:7, 2 ராஜாக்கள் 25:7, 25:7. சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அப்ப இவர் தான் கடைசி ராஜா. சிதேக்கியா ராஜா தான் யூதாவுடைய நாட்களிலே
கடைசி ராஜாவாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வந்து எரேமியா வாழ்ந்த காலத்துல அவர் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ எரேமியா தீர்க்கதரிசி அவருக்கு நிறைய தடவை என்ன சொல்லுவாரு, நிறைய காரியங்களை சொல்லும் போது இவன் வந்து என்ன செய்வோம், கர்த்தருக்குரிய காரியங்களை எல்லாம் செய்யும் போது எல்லாத்தையும் நிராகரிச்சுக்கிட்டு இந்த சிதேக்கியா ராஜா என்ன செய்வார், துன்மார்க்கமாக நடந்த ஒரு ராஜாவாக இருப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்ன செய்யறாரு, இவரை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த படையெடுத்து போகும்போது இவர் தோற்று போகிறாரு. தோற்று போனோன்னு இதன் காரணமாக இவருடைய கண்களுக்கு என்ன செய்யறாங்க, கைக்கு விலங்கிடப்பட்ட அவர் கண்களுக்கு முன்பாகவே அவருடைய பிள்ளைகளை கொண்டு அந்த நேபுகாத்நேச்சார் என்ன செய்கிறாரா இருக்கிறார், கொன்று என்ன செய்கிறாரு, அதே போல கண்கள் எல்லாம் குருடாக்கப்பட்டு என்ன செய்யப்படுகிறவராக இருக்கிறார், சிறையில் அடைக்கப்படுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுலயும் பார்க்கும் பொழுது கண்கள் குருடாக்கப்பட்ட காரியங்களை மத்தேயு 6:22-23 Matthew 6:22-23 கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தாவீது 18ஆம் அதிகாரத்தில் சொல்லுவாரு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய சரீரத்தின் விளக்கு எதுவா இருக்குது, நம்முடைய கண்கள் தான். அந்த வெளிச்சம் மிகுந்த கண்களை தான் அவர் என்ன செய்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒளிமயமான கண்களை தான் அவரு நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவத்தினால நம்முடைய கண்களை என்ன செய்கிறோம், குருடாக்கி கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அப்ப நம்ம பார்க்கும்போது நம்முடைய கண்கள் எப்பவுமே எப்படியா இருக்க வேண்டும், வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவிக்குரிய கண்கள் எப்படியா இருக்கணும், தேவனுடைய வார்த்தையினாலே பிரகாசம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல வந்து சங்கீதம் 119:130 முது வேதத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையை உணர்வுள்ளவனாக்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இதுல நிறைய காரியங்கள் அப்படியாக கண்களை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வேதம் நமக்குள்ள நுழையும் போது என்ன ஆகுமா, ஆவிக்குரிய கண்கள் தெளிவடைந்து வெளிச்சம் உண்டாகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதத்தை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய என்ன செய்கிறதா இருக்கிறது, நம்முடைய கண்கள் வந்து என்ன செய்கிறதா இருக்கிறது, பிரசித்தம் அடைகிறது என்று சொல்லி பார்க்கிறோம், தெளிவடைகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எம்மா ஒரு சீஷரோட கூட இயேசு கிறிஸ்து போறாரு இல்லையா, அந்த சீடர்களோட பேசிட்டு போகும்போது இயேசு கூடயே தான் வராரு. ஆனாலும் அவருடைய கண்கள் எப்படியா இருக்கிறது, அடைக்கப்பட்டதாக இருக்கிறது. கூட வருகிறவர் இயேசு அப்படின்றது என்ன செய்கிறது அவங்களுக்கு தெரியாது இருக்கிறது. இத்தனைக்கும் அவங்க வந்துட்டு என்னது சீஷர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவருடைய சரீர கண்கள் எப்படியா இருக்கிறது, சரீர கண்கள் நல்லா தெரியுது, ஆனா கூட வருகிற இயேசுவை என்ன செய்யறதுல அவங்களுக்கு தெரியல. அது அவருக்கு கண்கள் மறைக்க. அவர் கேட்கிறாரு, அப்படியும் அவர் கேட்கிற என்ன ஆச்சு என்ன, ரொம்ப அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க, இந்த மாதிரி இவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா கூட வருகிறவர் யார் என்பதை அவர்களால அறிந்து கொள்ள முடியாது இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 13:14 பார்க்கும்போது அவர்கள் காதார கேட்டும் உணராதிருப்பார்கள், கண்ணார கண்டும் காணாதிருப்பார்கள் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசியினால சொல்லப்பட்டது. என்னது, கட்டப்பட்ட மனுஷனுடைய கண்கள் வந்து எப்படியா இருக்கிறது, என்ன இருக்குது. அவங்க இப்ப நிறைய பேர்கிட்ட நீ போய் வேதத்தை பத்தி சொல்ல, அவங்க என்ன செய்வாங்க, சும்மா அப்படி கேட்பாங்க, கேட்டுட்டு அது அந்த அளவுக்கு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. வேதத்தை வந்துட்டு உட்காந்து கொஞ்சம் படிப்போம் அப்படின்ட்டு என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அப்படி அப்போ அவருடைய கண்கள் அப்படியே இருக்கிறது அப்படின்றதுனா அவங்க விசுவாசத்தினாலும் அவங்க வந்து அறியாமையினாலும் என்ன செய்யாது, கேட்டாலும் அவங்களுக்குள்ள அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யாது, போகாது இல்லையா. ஆலயத்துல போய் உட்காந்தா கூட அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, எதை கேட்கணும், அது ஒரு என்ன சொல்லுவாங்க, அது என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு போவாங்க, அது ஒரு போனோம், சர்ச்சுக்கு போனோம், கேட்டோம், நன்மையை வாங்கினோம், வந்தோம் அப்படின்ட்டு இருப்பாங்களே தவிர இன்னைக்கு அவங்க என்ன சொல்கிறார்கள், வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதாக இருக்கிறது, வேதத்தின் வார்த்தைகள் என்னவா இருக்கிறது அப்படிங்கிறது கேட்கக்கூடாதபடிக்கு அவர்கள் செவிகள் எப்படி இருக்கிறது, அடைக்கப்பட்டதாக இருக்கிறது, கண்கள் வந்து உணராதபடிக்கு இருக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4:4 பாரு, 2 கொரிந்தியர் 4:4 யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ 2 கொரிந்தியர் 4:4
தேவனுடைய தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இப்படி The God who rules this world has blinded the minds of unbelievers. They cannot see the light, which is the good news about our glorious Christ, who shows what God is like. அப்போ தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளான அவர்களுக்குள்ளே பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினார் என்று சொல்லி நாம கேட்க விடாம என்ன செய்து அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி எபேசியர் 4:18 எபிசியன்ஸ் 4:18 அவர்கள் நான் தமிழ்ல படிச்சேன். No, their minds are in the dark and they are stubborn and ignorant and have missed out on the life that comes from God. They no longer have any feelings about what is right. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய புத்தியின் அறியாமையினால் இன்னமும் நிறைய பேர்கிட்ட நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லப்படுது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை கேட்க விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் நாம பார்க்கும்போது சவுலை தெரிந்து கொண்டு தேவன் அவரை என்ன செய்றாரு? பவுலாக மாற்றுகிறார். அவருடைய கண் வந்துட்டு 3 நாளைக்கு எப்படி இருக்கு? குருடாக்கப்படுகிறது. அதற்கு பின்பாகத்தான் அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின் ஊழியம், அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின் ஊழியம் என்ன அப்படிங்கறத அவர் சொல்வார் பாரு. 26 அப்போஸ்தலர் 26:18 இப்பவும் ஊழியம் செய்யறாங்க நிறைய பேரு. ஆனா பவுலுக்கு கொடுத்த ஊழியம் என்னன்னு பாரு. I want you to open their eyes so that they will turn from darkness to light and from the power of Satan to God. Then their sins will be forgiven and by faith in me they will become part of God's holy people. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு உரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறார். அவர் எதற்கு அனுப்புகிறார்? நம்மை எதற்கு ஊழியக்காரர்களை அவர் அனுப்புகிறார்? இருளிலிருந்து ஒளியிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்துக்கு திரும்பும்படிக்கு தான் அவர் ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். அந்த ஊழியத்தை தான் பவுல் என்ன செய்தார் என்று சொல்லி. ஆனா இப்பத்திய ஊழியம் எப்படியாக இருக்கிறது? இப்பொழுது ஊழியம் வந்துட்டு தங்களை குறித்து மேன்மை. ஒருத்தர் சொல்றாரு, நான் சாப்பிட்டு இருக்கும்போது வந்தாரு இயேசு, இட்லி சாப்பிட்டு இட்லி வேணும்னாரு, நாளைக்கு நான் வரேன், அவனுக்கு எனக்கு இடியாப்பம் உண்டாக்கி. இது என்ன விதமான எத்தனை ஒரு தைரியமான ஒரு வார்த்தைகள்! அவருக்கு என்ன கேட்பதற்கு சொன்னாரு. அவர் grocery shopping போகும்போது எங்க போய் சிக்கன் வாங்கணும்னு ஆண்டவர் சொன்னாரு. இதெல்லாம் வந்துட்டு அவங்க என்ன எதை நினைச்சு அதெல்லாம் சொல்றாங்க. எப்படிப்பட்டவர் தெரியுமா? வேதத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அவரு எவ்வளோ பெரிய ஒரு தேவனா இருக்கிறாரு. எவ்வளோ அவங்கள கொண்டு வந்து எவ்வளவு கேள்விப்படுத்தி அவருடைய காரியங்களை அதாவது என்னன்னா அவர் என் கூட உட்காந்து இடியாப்பம் கேட்டாரு. அந்த அளவுக்கு நான் அவர் அவ்வளவு க்ளோஸ் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க? அவரை அவ்வளவு கீழ்படுத்துகிறார்களே தவிர அவரை ஒரு நாளும் மேன்மைப்படுத்துகிறது. அவரை அப்படி உன்னை ஒரு அரைஞ்சா, உன்னை கட்டுனா, உன்னை துப்புனா பேசாம இருப்பாங்களா இவங்க? அவர் அவ்வளவுக்கும் அமைதியாக இருந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ பவுலுக்கு கொடுத்த ஊழியம் என்னவா இருக்கு? இருளில் இருந்து ஒளியிடத்துக்கும் பிசாசு கிட்ட இருந்து தேவனிடத்துக்கு திருப்பும்படியான ஒளி செய்யணும்னு சொல்லித்தான் அவர் ஊழியக்காரர்களை எல்லாம் அனுப்புறாரு. அவர் தன்கிட்ட இருந்த திமோத்தேயு, தீத்து எல்லாருமே அவர் அனுப்புகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்த்தோம். இப்ப இரண்டாவது என்ன பார்த்தோம்? கட்டப்பட்ட மனுஷனுடைய கண்களாக எப்படி? இப்ப ஏசப்பாடைய கண்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். இயேசுடைய கண்களை கட்ட முடியுமா? சாத்தியமா? அவருடைய கண்களை கட்ட முடியுமா? தானியேல் 10:6 வேகமா தானியேல் 10:6 தானியேல் 10:6 6
His body was like a precious stone, his face like lightning, his eyes like flaming fires, his arms and legs like polished bronze, and his voice like a roar of a crowd. அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. அவருடைய கண்கள் எப்படி இருந்தது? எரிகிற தீபங்களை போல இருந்தது. அப்ப இயேசுடைய கண்கள் எப்படி இருந்ததா? எரிகிற தீபத்தை போல இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:14. Revelation 1:14. அவருடைய கண்கள் கடைசி வார்த்தை படி. His head and his hair were white as wool or snow, and his eyes looked like flames of fire. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. எரேமியா 4:24. 4:24. The mountains were shaking. அவ்வளவுதான். பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன. அவர் பார்க்கும் போதே எது அதிர்ந்து? The mountains were shaking. அவருடைய கண்கள் எப்படியா இருந்தது? எரிகிற தீபம், அப்புறம் அக்னி ஜுவாலையை போல. அவர் பார்க்கும் போதே எது அதிர்ந்தது? பர்வதங்கள் அதிர்ந்தது, குன்றுகள் அதிர்ந்தது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட கண்களை உடையவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட இயேசுனுடைய கண்களை இந்த துன்மார்க்கமான மனுஷங்கள் என்ன செய்றாங்க? கட்டி வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த கண்கள் கட்டப்படுவதற்கு ஒரு சில ஓகே, இது கட்டப்படுறதுக்கு முன்னால ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு லூக்கா 22:61 தமிழ்ல படிங்க. உங்களதான் 22:61. The Lord turned and looked at Peter, and Peter remembered that the Lord had said, "Before a rooster crows tomorrow morning, you will say 3 times that you don't know me." அப்ப அப்படியே நேக்குது 62. Then Peter went 62. Then Peter went and cried hard. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அதாவது அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா பேதுருவை நோக்கி திரும்பி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்தாடுறார். அதாவது என்ன? 3 தடவை அவன் என்ன செய்யறான்? மறுதளித்தோன்னு தன் இயேசு என்ன செய்யறாரு? திரும்பி பேதுருவை பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதெல்லாம் முடிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷன் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து உன்னை அடித்தவன் யார்? கடைசியா யாரை பார்க்கிறாரு? பேதுருவை பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பேதுருவை நோக்கி பார்க்கிறாரு. இயேசுடைய கண்கள் கட்டப்படுவதற்கு முன்பாக நிறைய அடிகள் அவர் அடிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? அடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தானே அவரை கூட்டிட்டு வராங்க. அப்ப நிறைய அடிகள் அடிக்கப்பட்டிருக்கலாம். முகமெல்லாம் வீங்கி இருக்கலாம், ரத்த காயங்களாக இருக்கலாம், இப்படிலாம் இருக்குது அவருடைய கண்கள். திரும்பி அவனாலும் அந்த ஸ்தானத்துல இருந்து அவர் என்ன செய்யறாரு? திரும்பி பேதுருவை திரும்பி பார்க்கிறாரு. ஒருவேளை இயேசு கரிசனையா அவரை திரும்பி பார்த்திருக்கலாம் இல்லையா? நான் உன் கூட 3.5 வருஷம் என் கூட நீ அன்பா இருந்தியே, கடைசியில நீயும் என்ன என்ன செஞ்ச? நீ என்ன மறுதளிச்சுட்டியே அப்படின்னு. அதே நேரம் இயேசு ஒரே ஒரு நிமிஷம், பேதுருவே நீ ஏன் என்ன மறுதளிச்ச? என்ன உனக்கு தெரியலையா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு கேட்டிருந்தா பேதுருக்கு என்ன இருக்கும்? பேதுருவையும் என்ன செஞ்சிருப்பாங்க? பிடிச்சிருப்பாங்க. அவரையும் சிறையில் நிறைய கொண்டிருப்பாங்க. அப்பயே சொல்றாங்களே, இவனும் அவர் கூட தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன பண்ணாங்க? இல்ல நான் இல்ல அப்படின்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே திரும்பி பார்க்கிறாரு. திரும்பி பார்க்கும்போது அவருக்கு அப்போ பேதுருக்கு இயேசு சொன்னது ஞாபகம் வருது. அப்போ அவன் என்ன செய்யறான்? மறுதளிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? அந்த இடத்துல அந்த பேதுருடைய மனம் என்னவா இருந்தது? கடினப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா இயேசு அன்போட திரும்பி பார்க்கிறார். அவரோட பார்வையில என்ன இருக்குது? ஒரு நியாய தீர்ப்பு இல்ல. நீ என்ன இப்படி பண்ணிட்டியே, என்ன நீ ஒரு குற்றப்படுத்துகிற பார்வையோ இல்ல என்ன செய்யறது
இரு அப்புறமா நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், ஓஹோ என்ன காட்டி கொடுத்துட்டல, இரு நான் வந்து உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் எதுவுமே இல்லாம அவர் என்ன செய்யறாரு, அன்பாக அவரை திரும்பி பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடைசியில நீ என்ன செஞ்ச, உன்னை நான் இவ்வளவு 3.5 வருஷம் என்கிட்ட அன்பா இருந்தேன், நீ மறுதளிச்சிட்டியே அப்படிங்கிற அந்த பார்வை தான், அந்த வல்லமை உள்ள பார்வை தான் என்ன செய்யறாரு, அவர் பார்க்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ ஏசாயா 59:14-15 வேகமா தமிழ்ல. ஏசாயா 14:15. ஏசாயா 59:14-15. 59. நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாக நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி, யதார்த்தம் வந்து சேர மாட்டாமல் போகிறது. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயம் இல்லை என்று விசனம் உள்ளவரானார். அப்போ நியாயம் என்ன செய்கிறதா இருக்கிறது, நியாயமாக இருக்க வேண்டிய பேதுரு என்ன செய்கிறார் இருக்கிறார், பின்னிட்டு போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதி எங்க பிறகு தூரமாக நின்றது. சத்தியம் யாரு, சத்தியம் யாரு, கர்த்தரே இயேசு கிறிஸ்து தான் நானே வழியும் சத்தியமும் என்று சொல்லி, சத்தியம் எங்க நிக்குது, வீதியிலே இடறி, யதார்த்தம் வந்து சேர மாட்டாமல் போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பேதுருவிடத்துல என்ன இல்ல, யதார்த்தம் இல்லை, மறுதலித்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆண்டவருடைய பார்வையில வசனத்தோட சேர்ந்து என்ன வார்த்தது, அன்பும் காட்டப்படுகிறதா இருக்கிறது, மன்னிப்பும் காட்டப்படுகிறதா இருக்கிறது, காட்டப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். என்னமா அவருடைய பார்வையிலேயே பர்வதங்கள் எல்லாம் அதிர்கிறது, குன்றுகள் எல்லாம் அசைகிற இருக்கிற அந்த ஒரு பார்வை என்று சொல்லி நாம போடுகிறது. அந்த பார்வை பேதுருடைய இருதயத்தை என்ன செய்கிறதா இருக்கிறது, நொறுக்கி போடுகிறதா இருக்கிறது. உடனே அவன் என்ன செய்கிறார், வெளியே போய் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். தன்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவரை நோக்கி அழுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் வந்துட்டு திரும்பி நம்மளை பார்க்கும் போது அதான் சொன்னது போல பேதுருவை பார்த்து ஒரு பேர் சொல்லி அழைத்திருந்தாருன்னா அவருக்கு என்ன சொல்லியிருக்கும், இயேசு அவரை காட்டி கொடுத்தது போல இருந்திருக்கும். ஆனா அவர் வந்துட்டு அதெல்லாம் எந்த விதமான ஒரு காரியமும் செய்யாம அவரை அந்த பார்வையோடு அவரை நிறுத்திக் கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஒரு காரியம் தான் அவருடைய பேதருடைய வாழ்க்கையை மாற்றினதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய கண்களையும் முகத்தையும் பார்க்க பயந்த சில பரிசுத்தவான்களை குறித்து நம்ம பார்க்கலாம். இதோட முடிக்கிறோம். கர்த்தருடைய கண்களையும் அவருடைய முகத்தையும் பார்க்க பயந்த ஒருத்தர் வந்துட்டு மோசேவாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எரிகிற முச்செடி இருக்கிறது இல்லையா, அதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த இடம் பரிசுத்தம் உள்ள இடம், இங்க பாதரட்சிய கழட்டி விட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த சத்தத்தை கேட்ட உடனேயே மோசே என்ன செய்கிறாரு, பயந்து தன் முகத்தை மூடிக்கொள்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது வந்து யாத்திராகமும் 3:6 காணப்படுகிறதாக இருக்கிறது. மோசே வந்துட்டு என்ன செய்கிறாரு, அதை பார்ப்பதற்கு கர்த்தருடைய கண்களை அவரை பார்ப்பதற்கு பயந்து மூடிக்கொள்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுலயே அவர் சொல்வார், ஒருவரும் என்னை கண்டு என்னது உயிரோடு இருக்க முடியாது அவர் சொல்லுகிறார் இல்லையா. 3:6 யாத்திராகமும் 3:6 எக்ஸோடஸ் சொல்வார் இல்லையா, ஒருவனும் என் முகத்தை அவர் சொல்ல, நீ கிட்டி சரியாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கின்ற இடம் பரிசுத்தமுள்ள பூமி என்று சொல்லி சொல்கிறதை நாம பார்க்கிறோம் மோசே கிட்ட இல்லையா. அடுத்ததாக எலியா வந்துட்டு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறாரு, சோர்ந்து போய் எங்க போயிருக்கிறாரு, ஒரே பர்வதத்துல போய் ஒரு குகையில தங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றது, நீ கர்த்தருடைய பர்வதத்துல வந்து நில்லு அப்படின்னு சொல்லிக்கிற சத்தம் கேட்கும்.
அப்போ அவர் வந்துட்டு வெளியே வர பயப்படுறாரு. எலியா வரத்துக்கு பயப்படுகிறாரு. அப்போ வெளியே வரும்போது பெரிய காத்து ஒண்ணு வீசுது. அப்போ ஒருவேளை அந்த காத்துல இருப்பாரோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த காத்துல இல்லை. அப்புறம் பயங்கரமான பூமி அதிர்ச்சி வரும். பூமி அதிர்ச்சியில இருக்கிறாரான்னு பார்த்தா அங்கேயும் கர்த்தர் இருக்க மாட்டாரு. அப்புறம் அக்கினி இருக்கும். அக்கினியில இருக்கிறாரான்னு பார்த்தா அங்கேயும் இல்லாம கடைசியா ஒரு என்னவா இருக்குது, மெல்லிய சத்தம் வரும். அப்ப அதுல அந்த கேட்ட உடனே வெளியா என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, அவர் தன்னுடைய சால்வையால முகத்தை மூடிக்கிட்டு என்ன செய்கிறாரு, வெளியே வந்து கெபியின் முகத்தை மூடிக்கிட்டு வந்து கெபியின் வாசலில வெளியே வந்து நிற்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது உசியா ராஜா வந்து மரணம் அடைந்த அதே வருஷத்துல ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை காண்கிறாரு. அப்போ அதுல வந்துட்டு தரிசனத்தை பார்க்கும்போது அதுல ஆண்டவர் உன்னதமும் உயரமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலால் எது நிறைந்திருந்தது, தேவாலயம் நிறைந்திருந்தது. கேர்பீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் அவரை என்ன செய்கிறது, பரிசுத்தர் 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 என்று போற்றி அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சேருபீன்களும் கேராபீன்களும் என்ன செய்வாங்க, எதால தங்கள் முகத்தை மூடிக்கொள்கிறார்கள், தன்னுடைய ரெக்கையால முகத்தை மூடிக்கொண்டு அவரை என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாரு, கர்த்தரை அவரை தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதே தான் சொன்ன 32ல மோசேகிட்ட சொல்வாரு, நீ என் முகத்தை பார்த்து, அவர் பார்க்கணும்னு சொல்லும் போது, நீ என் முகத்தை பார்த்து நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது யாக்கோப்பு, பெனியல் ராத்திரி முழுக்கும் பெனியல் ஆண்டவரோட போராடுகிறார் என்று சொல்லி போகிறோம். போராடி விடிய காலம் ஆகும் போதுதான் அவர் என்ன செய்யறாரு, ஆண்டவரை முகமுகமாக கண்டுவிட்டு அவர் செல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கண்டுவிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்வாரு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் அப்படின்னு அவரு சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்போ கிருபையாக ஆண்டவர் என்ன செய்யறாரு, யாக்கோப்பை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய கண்கள் எப்படியா இருக்கிறது, எரிகிற அக்கினியை போல இருக்கிறது. அவருடைய நாமம் என்னன்னா பட்சிக்கின்ற அக்கினி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய கண்கள் எங்கும் வியாபித்து இருக்கிறது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கண்களாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 2 நாளாகமம் 16ல பார்க்கும்போது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் என்ன செய்கிறது, பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல எபிரேயர் 4:13 பார்க்கும்பொழுது, கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டியே இல்லையா, எல்லாம் ஒரு செடி சின்னதா ஒரு வளர்ந்தா கூட அது கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானதாக இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம நினைக்கிற ஒரு துணியை வச்சு கட்டுறதுனால அவரை கண்ணை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா எரிகிற தீபம் போல இருக்கிற அந்த கண்ணை வந்து ஒரு முறாலையும் என்ன செய்ய முடியாது, மறைத்து விட முடியாது, கட்ட முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 1 யோவான்ல பார்க்கும்போது நாத்தான் வேலை பார்த்துட்டு சொல்லுவாரு, உன்னை அத்தி மரத்தின் கீழே கண்டேனே, நீ உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லி அவரு பார்த்த உடனே என்ன செய்கிறாரு, அத்தி மரத்தின் கீழே உன்னை நான் பார்த்தேன் என்று சொல்லி நாத்தான் வேலை சொல்வாரு. அதே போலதான் எரேமியாவை நோக்கி என்ன சொல்வாரு, நீ உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை தெரிந்துள்ளேன். அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறவரா இருக்கிறார், கவனிக்கிறவரா இருக்கிறார், கூர்ந்து கவனிக்கிறவரா இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பார்க்கலாம். அப்போ அப்பேற்பட்ட நாம் அவர் பார்க்கிறார் என்கின்ற ஒரு காரியம் நமக்குள்ள எப்பவுமே இருக்க வேண்டும். அப்போ அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, நமக்குள்ள இருக்கக்கூடாது. நமக்கு ஒளியாக தந்திருக்கிற இந்த கண்ணை வந்து என்ன செய்யக்கூடாது, கண்களின் இச்சைக்கு நம்ம பாவத்துக்கும் அடிமையாக்கி அந்த கண்ணுடைய ஒளியை இழந்து இருளாக்கி கொள்ள நம்ம ஒரு நாளும் கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கட்டப்பட்ட இயேசுனுடைய கண்கள், அதாவது இயேசுவினுடைய கண்களை கட்டியது யார், கட்டப்பட்ட மனுஷ குலத்தினுடைய கண்கள், இயேசுவினுடைய கண்கள் எப்படிப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் உன்னை நோக்கி பார்க்கின்றன, தன் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கண்ணால் குற்றங்கள் செய்திட்டார், என் கரத்தின் காயங்கள் பார்க்கின்றாரே, என் கைகள் குற்றங்கள் செய்திட்டார், தன் கரத்தின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின்
ஆமென் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆமாண்டவரே அப்பா, எங்கள் வாழ்க்கையிலே நீர் ஏற்படுத்தின ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபையின் ஆமாண்டவரே இரக்கத்தின் ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பின் உம்முடைய தயவின் அப்பா உம்முடைய நோக்கத்தின் உம்முடைய சித்தத்தின் திட்டத்தின் ஆமாண்டவரே அப்பா நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது எங்களோடு இடைப்பட்டவரே நன்றியோடு சோத்திருக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆமாண்டரே மாமிசம் ஆமாண்டரே கண்கள் மூடப்பட்டதா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதாயும் ஆண்டவரே உலகில் நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே ஆவிக்குரிய கண்களை திறக்க முடியாய் தேவன் எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. ஏனென்றால் மனிதன் ஆமாண்டவரே பலவீனன் என்று தள்ளிவிடாமல் கிருபையினால இரக்கத்தினால உடைய மனதுருக்கத்தினால நோக்கத்தினால சித்தத்தினால திட்டத்தினால ஆண்டவரே தேவன் ஆண்டு யார் என்பதையும் மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே ஒருவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக எங்களோடு இடைப்பட்டிருப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென் அல்லேலூயா. துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென் நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென் சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்போம். ஆமென் வாசலில் காத்திருப்போம். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆத்துமா தேவனை உம்மை நோக்கியே ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமுடனும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்த